ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராப்ளம் ஒரு ஸ்கின் கண்டிஷன். காமனாக இப்போதைக்கு பரவலாக இருந்த ப்ராப்ளம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸுக்கு முன்னாடி காமனாக சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பட் இப்போ அந்த அளவு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பார்க்க முடியாது. ரேராக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்கேபிஸ். ஸ்கேபிஸ் அப்படின்னா சிரங்கு அப்படின்னு வந்து நம்ம தமிழில் சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அந்த சிரங்கு வகைகள் அப்படின்றது ஒரு கிருமி, அதாவது ஒட்டுண்ணி கிருமி மாதிரியான ஒரு சின்ன கிருமி. இது 16th செஞ்சுரியிலே இந்த கிருமியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாம் இது ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினச்சி கஷ்டப்பட்ட ஒரு ப்ராப்ளம் தான் இந்த ஸ்கேபிஸ். இது சார்கோப்டஸ் ஸ்கேபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி வகை கிருமியினால பரவக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது எப்படி பரவுது அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஸ்கேபிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கேபிஸ் நம்ம அவங்கள தொட்டாலோ, அவங்க பாடியில் உள்ள அந்த ஸ்கேபிஸ் ஃப்ளூயிட் நம்ம உடம்புல பட்டாலோ, நம்ம பாடியில் இன்ஃபெக்ட் ஆகி நம்ம ஸ்கின்னில் சின்ன மைன்யூட் சின்ன ஹோல் போட்டுட்டு அந்த கிருமி உள்ளாடி போயிடும். உள்ளாடி போய் சேஃபாக உட்காந்துருக்கும், தோலுக்கு அடியில் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறமா உள்ள நிறைய சின்ன சின்ன முட்டைகள் போடும். அந்த முட்டையெல்லாம் பொறிச்சு நிறைய சின்ன சின்ன கிருமிகள் உருவாகும். அந்த கிருமிகள் எல்லாமே வாய்ப்பு கிடைக்கும் போது தோலுக்கு வெளியே வரும். அப்போ ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் மாதிரியான கொப்பளம் வரும். அந்த கொப்பளத்தில் ஒரு எல்லோ கலர் அப்படி ஒரு பிளிஸ்டர் மாதிரி வரும். அந்த பிளிஸ்டர் வரும்போது அந்த இச்சிங், அந்த ஊரல் அல்லது அரிப்பை டாலரேட் பண்ணவே முடியாது. அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரியான கடுமையான இச்சிங், அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு இச்சிங் இருக்கும். அந்த நல்ல அந்த ரப் பண்ணி தோலை இழுக்கும் போது அந்த ஸ்கின் எல்லாம் பிஞ்சு போயிடும். என்ன ஆகும், அப்படியே நிறைய புண்ணு மாதிரி ஆகி அதுலேருந்து சலமாக வடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளட்டு வரலாம். அது அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே திரும்ப கொப்பளம் வரும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது முன்னாடி எல்லாமே யாருக்குன்னா ஒரு காமனாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சில இடங்கள், அதாவது ஹாஸ்டல், முன்னாடி பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த போர்டிங் ஹாஸ்டல், இந்த மாதிரியான ஏரியாஸு, அப்புறம் மிலிட்ரி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல காமனாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு, அதுக்கப்புறமா பிரிசனர்ஸ் ஜெயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அது மாதிரிலாம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் இப்போ நல்லாவே எராடிகேட் பண்ணப்பட்டு விட்டது. பட் இன்னும் ரேராக ஒரு சில இண்டிவிஜுவல்ஸில் நல்ல ஆக்டிவ் எஃபெக்டிவ், அதாவது யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போன இன்ஃபெக்ஷன் ஆகவோ அல்லது அது வந்து இன்ஃபெக்டான ஒரு நபர்கிட்ட இருந்தோ வந்திருக்கலாம். இதுக்கு சித்தா மெடிசின் அப்படின்றதுக்கு நம்ம வந்து டீல் பண்ணுறோம். ஆக்சுவலி அந்த ஸ்கின்னுக்கு அடியில் முட்டை போட்டு உள்ளாடி அந்த கூட்டுக்குள்ளால உட்காந்துருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம், அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் லேயிங் பண்ணக்கூடியது, அந்த முட்டை எல்லாமே டெத் ஆகணும் அப்படின்னா இன்டர்னலாக இதுக்கான மெடிசின் கண்டினியூஸாக சாப்பிடணும். இச்சிங் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைஞ்ச பிறகுமே இன்டர்மீடியன்ட் கோர்ஸ் சாப்பிடணும். வெளியே எப்போ கொப்பளம் வருதோ அந்த டைமில் எக்ஸ்டர்னலாக போடக்கூடிய மெடிசின்ஸை போட்டு இது பண்ணணும். அதுக்கான தனி ஸ்பெஷல் களிம்புகள் வந்து சித்தாவில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய மெடிசின்மே கொடுக்குறோம். ஸோ இந்த பாய்க்கும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இது முன்னாடி ட்ரீட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது நிறைய நாள் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் பண்ணி இந்த ட்ரக்கை கொடுக்கலாம். அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.